This meeting is திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹரர் மகாதேவா. நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கொண்டாரிடத்தீர்த்தல் கடனன்றே குளிர் பொய்கை துறை கெண்டை குறுகே துணை பிரியா மடனாராய் கரைகண்டன் பிறை சென்னி கணபதீச்சரம் மேய திருத்தொண்டன் பெருமான் சீரருள் ஒரு நாள் பெறலாமே. சிறுத்தொண்டன் பெருமான் சீரருள் ஒரு நாள் பெறலாமே. பண்டு அறியாமை பிடித்து விட்டேனை விடாது பற்றி கொண்டு உணவழி விட்டு திருத்தி என் கோதகற்றி புண்டரிகப்பதம் தந்தாய்க்கு என்னால் ஒரு போகம் உண்டோ தன் தமிழ் கோமுத்தி முத்தி பஞ்சாக்கர சத்குருவே. துணைபொழி திருமுகத்தில் திருநேற்று நூதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் துணைபொழி திருமுகத்தில் திருநேற்று நூதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறையுள்ளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்த்துறை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எனதுள்ளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அருள்மிகு அங்கேற்கண்ணி அமை உடனாய் உரைகின்ற சோமசுந்தரேஸ்வர பெருமான் திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றேன். திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் அடி கமலங்களை மனமொழி மெய் ஆகிய முக்கரணங்களால் வணங்கி மகிழ்கின்றேன். என்னை இந்நெறியில் ஆட்படுத்தி வருகின்ற நம்முடைய சித்தாந்த சரபம் ஆனந்தராசனை அவர்களுடைய திருவடிகளை மனமொழி மெய் ஆகிய முக்கரணங்களால் முப்போதும் வணங்கி மகிழ்கின்றேன். நம்முடைய புனிதர் பேரவை சார்பாக இருக்கக்கூடிய சிவனைய செல்வர்கள் சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்து மகிழ்கின்றேன். இன்றைக்கு நாம் தொடர்ந்து இருக்கக்கூடிய நூல் சிந்தனையிலே இசை 10 அந்தாதி என்கின்ற அற்புதமான நூலில் நிறைவு பகுதியை எட்டி இருக்கின்றோம். 100 பாடல்கள் கொண்ட இந்த 10 அந்தாதி என்கின்ற நூலை தொடர்ந்து நாம் சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். மாதவ சிவஞான சுவாமிகளினுடைய நூல் சிந்தனையாக நமக்கு சிந்திப்பதற்கு களம் அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையில இன்றைக்கு 86வது பாடலிலிருந்து நாம் சிந்திக்கின்றோம். 86வது பாடல். இந்த அந்தாதி நூலிலே பல சிறப்புகள் காட்டப்பட்டு வருகின்றன. எம்பெருமானுடைய அந்த நெறி, அவரை பின்பற்றுகின்ற நெறி, சைவ நெறி, அன்பு நெறி, உண்மை நெறி என்றெல்லாம் போற்றப்பட்டு வருகின்றது. நெறி சார்ந்து சைவ நெறியில் காட்டப்படுகின்ற வழிபாட்டு முறையினை நாம் தொடர்ந்து பின்பற்றி இருந்தோமேயானால், அதாவது சுருக்கமா சொன்னா சிவ வழிபாட்டினால் எய்தக்கூடிய பலன்கள் எது அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி. வழிபாடு செய்கின்றோம். இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலத்துல இந்த உலக விடயங்களுக்காகவே நாம் தொடர்ந்து இந்த காமிய வழிபாட்டினை செய்து வருகின்றோம். அதையும் தாண்டி நம்முடைய சிந்தனை இந்த நெறி சார்ந்து அமைகின்ற பொழுது அதனை நாம அந்த பூசையினை ஞான பூசை என்று
போற்றுகின்றார்கள். அந்த ஞான பூசை என்பது ஓதல், ஓதுவித்தல், கேட்டல், கேட்பித்தல், சிந்தித்தல் என்ற 5 உறுப்புகளை கொண்டதாக இருக்கின்றது. ஓதல், ஓதுவித்தல், கேட்டல், கேட்பித்தல், சிந்தித்தல், இந்த 5ம் கொண்ட எழில் ஞான பூசையினை அதாவது இது போன்ற நூல்களை சிந்திப்பதுவே ஒரு வேள்விதான். சைவத்திற்கே குலதெய்வம் என்று போற்றப்படுகின்ற நம்முடைய சிவஞான சுவாமிகளினுடைய நூலை சிந்திக்கின்றோம் என்று சொன்னால் அதுவும் வழிபாடே என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். வழிபாடுதான், இதெல்லாம் ஞான வழிபாடு. இந்த வழிபாட்டினால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் சொல்றார், ஆளும் ஆதிபிரான் அடிகள் அடைந்து ஏத்தவே கோளும் நாளும் அவை போய் அரும். கோள் நாள் இவையெல்லாம் அடியார்களுக்கு அரும் அப்படிங்கிறார். அதாவது அந்த கோள்களினால் அவர்களை துன்பம் என்பது அடையாது. அதோடு உடல அவர் அதோடு மட்டுமல்லாமல் இன்னொரு திருமுறையில நாலு நாதன் அமர்கின்ற நாகேச்சரம் நன்னுமின் கோளும் நாளும் தீயவேனும் நன்காம். கோளும் நாளும் ஒருவேளை தீங்கா இருந்தா கூட அடியார்களுக்கு நன்மையவே கொடுக்கும், நன்மையாம் என்று இப்படியெல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் சீரார் சடையானை நித்தல் ஏத்துவார், நீரார் சடையானை நித்தல் ஏத்துவார், தீரா நோயெல்லாம் தீர்த்தல் திண்ணமே. தீராத நோயெல்லாம் தீர்ப்பது என்பது திண்ணம் அப்படின்னு நமக்கு ஞானசம்பந்த பெருமான் பல பாடல்களிலே நன்மைகளை நமக்கு காட்டி அருள்கின்றார். எனவே இந்த பதிகங்களை பாடுவதோடு மட்டுமல்லாமல், சாத்திர நூல்களை சிந்திப்பதோடு மட்டுமல்லாமல், சாத்திர நூல் ஆசிரியர்களின் வழி வந்த குலதெய்வம் என்று போற்றப்படுகின்ற நம்முடைய சிவஞான சுவாமிகளினுடைய நூல்களையும், அவருக்கு மாணாக்கர்களாக இருந்தவர்களினுடைய தொட்டிக்கலை சுப்பிரமணிய சுவாமி அவருடைய நூல்கள், இது போன்ற அருளாளர்களுடைய நூல்களை சிந்திப்பதனால் நமக்கு வினை நீங்குகின்றது. நாள்களால் வரும் கோள்களால் வரும் துன்பங்கள் நீக்கப்படுகின்றன. இம்மை வானவர் செல்வம் விளைவித்திடும் அம்மையே பிறவித்துயர் நீத்திடும் எம்மையாலும் இடை மருதன் ஈசன் கழல் செம்மையே தொழுவார் வினை சிந்துமே. அப்படி செம்மையே தொழுவதற்கு இந்த எழில் ஞான பூசை நமக்கு ஆதாரமாக புனை, அதாவது 5 எழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனே என்று திருவாசகத்துல சொல்வது போல, மணிவாசக பெருமான் சொல்வது போல, இந்த உலகம் என்கின்ற பிறவி என்கின்ற கடலிலே, இந்த உலகம் என்கின்ற மாயை கடலிலே, பிறவி கடலிலே சிக்குண்டு உலர்ந்து கிடக்கின்ற நமக்கு புனையாக அமைவது எது அப்படின்னு சொன்னா அங்க 5 எழுத்து என்று சொல்லப்படுகின்றது. அந்த 5 எழுத்தினை முறைமையாக சிந்திப்பதற்கு அல்லது அதனை சிந்தித்து தெளிந்து உணர்வதற்கு உரிய சிந்தனையாக இது போன்ற நூல் சிந்தனை அமைகின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த கலைசை தொட்டிக்கலை என்று போற்றப்படுகின்ற அற்புதமான இந்த திருத்தலம், இந்த திருத்தலத்தில் இருந்து சுவாமி எழுதி அருளி இருக்கின்றார். அதுல நிறைவாக இருக்கக்கூடிய பாடல்களை இன்றைக்கு நாம தொடர்ந்து சிந்தித்து நிறைவு செய்ய இருக்கின்றோம். 86வது பாடல். நகவளர் திரிபுரம் நலிவுற அழல் என மிக வளர் என வெறுவுற உளம்மது புகவளர் மதன் உடல் பொடிப்பட விழி எரி உகவளர் கலை செய்யும் உரை இறை அவரே. இந்த பாடல்ல எம்பெருமான் எப்படிப்பட்டவன், அவனுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது, அவனுடைய கருணை எப்படிப்பட்டது, இரண்டையும் காட்டுறார். நக வளர் திரிபுரம் நலிவுற, அந்த திரிபுரத்தை அந்த ஆணவம் கன்மம் மாயை என்கின்ற கோட்டையை கட்டி கொண்டு இருக்கக்கூடிய அந்த முப்புறத்தை எரித்தார். எப்படி எரித்தார்? நகைத்து, நகையாலே, நகை அவருடைய புன் சிரிப்பினாலே அந்த முப்புறத்தை எரித்தார். இது அவருடைய ஆற்றலை நமக்கு இங்கே சொல்லப்படுகின்றது. எரித்தவர் அழல் என மிக வளர் அரி அயன் வெறுவுற, அரியும் அயனும் வெறுவுறும்படியாக, வெறுவுறும்னா இங்க
அவர்கள் அஞ்சும்படியாக அழல் என நிமிர்ந்து நின்றார். அழல் என நிமிர்ந்து நின்றார். உளமது அப்படி இருந்தாலும், அந்த முப்புறத்தை எரித்தவராக இருந்தாலும் அயன் அரி அஞ்சி ஓடிடும்படியாக அவர்களுக்கு முன்பாக அந்த நெருப்பு பிழம்பாக உயர்ந்து அவர் நின்றாலும், உளமது புகவலர் அடியவர்களது அன்பர்களது சிவனேய செல்வர்களாக இருக்கக்கூடிய சிவன் அடியார்களினுடைய உள்ளத்தில் புக வல்லவர். அவர் உடனே அவருடைய ஆற்றல் அப்படிப்பட்டது, அவருடைய கருணை அப்படிப்பட்டது என்று சொன்னால் கூட, அவர் எளியவர், அடியாருக்கு எளியர், என்றும் எளியர். அந்த வகையில அவர் அந்த உளமது புகவலர், அடியவர்களுடைய உள்ளத்தை இடமாக கொண்டு புகுவதற்கு வல்லமை உடையவர், புகவலர் என்று சொல்றார். மதனுடல் பொடிபட விழியெறி உகவலர், மதனுடைய உடல், மன்மதனுடைய உடல் எரியும்படியாக அந்த உகவலர் அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து அந்த நெருப்பினை உண்டாக்கி அவரை சாம்பலாக்கும்படியாக செய்தவர். அப்பேற்பட்டவர். இங்க 3 கருணையும் சொல்லி இப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார். எனவே ஆனாலும் அஞ்ச வேண்டாம். ஏன்னு சொன்னா, அன்பு செய்வர்களுடைய உள்ளத்தை இடமாக, தான் வாழும் இடமாக, விரும்பி இருக்கும் இடமாக கொள்கின்றாரே என்றதையும் சேர்த்து நமக்கு இங்க முனிவர் பெருமான் காட்டுகின்றார். அப்பேற்பட்டவர் கலைசெயின் உரை இறை அவரே, கலைசெயில் உரைகின்ற பெருமானாக இருக்கக்கூடியவராக இருக்கின்றார் என்று இந்த பாடல்ல நமக்கு வைக்கின்றார். அடுத்தது 87வது பாடல். இறையவன் இறையினில் இயமனை உதை செய்த நிறையவன், நிறையொரு கலைசெயில் நிலவிய மறையவன், மறை வர வளர் அடி அடியவர் அவர்கள் அறையவன், அகம் அடியவர்களுடைய அகம் அறையவன், புனல் அவிர்சடை அவனே. இந்த பாட்டுல இன்னும் ஒருபடி மேல போய் இறைவன், அப்படிப்பட்ட இறைவன் எப்படி இங்க இருக்கின்றார் என்று சொன்னால், நிறைவுற்று விளங்குகின்ற இந்த கலை செய்யும் பதியில அவிர்சடை அவனே, அவிர்சடை, அவிர்சடை, அவிழ்சடை, இதெல்லாம் நமக்கு களிற்றுப்படியாரிலும் திருவுந்தியாரிலும் காட்டப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான வார்த்தைகள். அவிர்சடை உடையவன், இந்த அவிழ்ந்த சடை, அவிர்சடை, இதெல்லாம் அவனுடைய கங்கையை அடக்கிய ஆற்றலை காட்டுகின்றது. கங்கையை அவன் அங்க ஒலி செய்து ஓடிக்கொண்டு பரவி விரிந்து ஆரவரித்து அந்த கங்கையை தம்முடைய சடையிலே, சிறு புன் சடையிலே அடக்கி காட்டிய இறைவன், இறைவன், இறைவன் அவன். இத நம்ம அந்த நிறைவு வார்த்தையோட முதல் வார்த்தையை கொண்டு கூட்டியும் பொருள் கொள்ளலாம். அவிர்சடை அவனே அப்படின்னு நிறைவு செய்றார் இந்த பாட்டுல. தொடங்குகின்ற பொழுது இறையவன் அப்படின்னு தொடங்குறார். அப்போ அரைபுணல் அவிர்சடை அவனே இறையவன், அந்த கங்கையை சூடி இருக்கக்கூடிய பெருமான் இறையவன், அவனே முழு முதற் கடவுள் என்று சொல்லி, இறையினில் இயமனை உதை செய்த நிறையவன், அந்த மார்க்கண்டேயருக்காக காலனை காலால் எட்டி உதைத்த பெருமான். அப்படிப்பட்ட பெருமான் இங்க சென்ற பாடல்ல சொல்லியது போலவே அவருடைய பராக்கிரமம் சொல்லப்பட்டாலும் அந்தந்த பாடல்கள்ல அங்கங்கே அவன் எப்பேற்பட்ட வீரம் உடையவனாக இருந்தாலும் அடியவருக்கு எளியவன் என்பதை அங்கங்கே சொல்லிக்கிட்டே வர்றார் முனிவர் பெருமான். நிறையவன், நிறை ஒரு கலை செயல் நிலவிய மறையவன், மறைகள் ஓதும்படியாக இருக்கக்கூடியவன், மறைகளை தானாக இருக்கக்கூடியவன். அதோடு மட்டுமல்லாமல் மறையவன், அதோடு மறையவன், மறை அவன்தான் மறைவர வளர் அடியவர், அடியவர்களினுடைய உள்ளத்தை அறையாக தான் வீற்றிருக்கும் நெஞ்சமே தனக்கு இடமாக கொள்ளக்கூடியவன் அவன். அவர்களுக்கு மறையவன், அவர்களுக்கு மறைத்தல் இல்லை, அவர்களுக்கு அந்த மறைத்தல் செய்வதில்லை, நேரடியாக வந்து அருளக்கூடியவன், அறையவன், அறைபுணல். இங்க அந்த அறையவன் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வருவது காரைக்கால் அம்மையாரும் பல இடங்கள்ல நெஞ்சமே அவன் குடியிருக்கும் இடம் என்று பாடியிருக்கின்றார். ரொம்ப சிறப்பா சொல்லணும் அப்படின்னா,
திருப்புகழூர் என்கின்ற திருத்தலத்துல அப்பர் சுவாமியினுடைய நிறைவு பதிகங்கள் அங்க 21 பதிகங்கள் கிட்ட இருக்கு. ஒவ்வொரு பதிகமும் ஒவ்வொரு சிறப்புடைய பதிகம். அதுல தலையாய, அதாவது ரொம்ப வெகு சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த சரக்கு அறை திருப்பதிகம் என்றே பாடுகின்றார். எம்பெருமானுடைய திருமேனி, எம்பெருமானுடைய திருவடி இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா அப்பர் சுவாமி அவர் பாடுறார், என்னுடைய நெஞ்சம் சரக்கு அறை, உனக்கு இருப்பதற்கு ஒரு அறை என்னுடைய நெஞ்சம். அந்த அறையிலே உன்னுடைய இந்த இப்ப சொல்றாரு இல்லையா, சடை கங்கை இதெல்லாம் நீ வச்சுட்டு போப்பா, பழிக்கு போகும்போது இதெல்லாம் எதுக்கு தூக்கிட்டு போற, எல்லாவற்றையும் என்னுடைய நெஞ்சம் என்கின்ற அறை இருக்கின்றது, உனக்கு சரக்கு அறை இருக்கின்றது, அதிலே வைத்து விட்டு போகலாமே என்றெல்லாம் அவரு அந்த பதிகங்கள் ரொம்ப அற்புதமா ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொன்னு பெருமானுடைய அந்த அங்க சாங்க உபாங்கத்தை அத்தனையும் சொல்லுவார். இதெல்லாம் தூக்கிட்டு எங்கேயும் போக வேண்டாம், நீ உன்னுடைய நெஞ்சம் உனக்கு அறை, சரக்கு அறை, இதுல வச்சுட்டு போ அப்படின்னு ரொம்ப அழகா பாடுவார். அது போல அறையவன், அறை அவன், எந்த அறையை கொள்பவன், மறைவல் வர அடியவர் அக, அடியவர்களினுடைய அகமே அவனுக்கு அறை, அவனுக்கு அறை ரூம், அவனுக்கு இருக்கக்கூடிய இடம் என்று அதுல ரொம்ப அழகா சொல்றார். அறை புனல் அவிர்சடை அவனே. அடுத்தது 88வது பாடல். சடைமுடி அரவணி, சடைமுடி அரவணி, கலன் வனம் இடம், உடை உரி கழுதினம் உணவு அது பழி எனும் அடைவினர், கலை செய்யின் அடிகளை அவனியின் இடை இறை என வழிபடுபவர் எவரே. இதுல இதுவரைக்கும் அவருடைய தன்மையை ஆற்றலை காட்டினார். இங்க எம்பெருமான் எப்படிப்பட்டவன், அவனுக்கு ஆடைகள் அந்த புலியினுடைய தோல், அணிகலன்கள்னு பார்த்தா அது அரவுகள், அவன் பூசிக்கொண்டிருப்பது எது அப்படின்னு பார்த்தா அதுவோ அங்க அந்த சுடலை பொடி, அங்கே இருக்கக்கூடிய அந்த உடலங்கள் எரித்து இருக்கக்கூடிய சாம்பல், அதை உடம்பெங்கும் பூசிக்கொண்டு வருகின்றான். கழுதினம் உணவது, அவனுக்கு உணவு எது அப்படின்னா அது தினந்தோறும் பிச்சைக்கு போய் அதை வாங்கி உண்கின்றான். இப்படியெல்லாம் காட்டினால் தலை கலன், தலையே கலனாக பிரம்ம கபாலத்தை கையில வைத்துக்கொண்டு அதுல பிச்சைக்கு சென்று பிக்ஷா பாத்திரமாக அதை கொண்டு அதுல இருக்கக்கூடிய உணவை உண்கின்றானே, இவனது இடம்னு பார்த்தா அதுவும் காடு, அதுவும் அடவி சுடுகாடு. எனவே அப்படி இருக்கக்கூடிய அந்த புலித்தோல் சடை, முடியாவது ஒரு மணிமுடி வச்சு இருக்கிறாரான்னு பார்த்தா இல்ல, அதுவும் சடையை விரித்து கொண்டு இருக்கின்றார். இப்படி இவனுக்கு ஆட்படுபவர்கள் யாரோ, இப்படியெல்லாம் இருந்தா யார் இவரை தலைவன் சிவபெருமான் இறைவன், முதல்வன் பதி கடவுள் இறைவன் என்று யார் இவரை ஏற்றுக்கொள்வார்கள்? எனவே இந்த பாடல்ல ஒரு கேள்வியா கேட்டு அது சொல்றார். பெருமான் இது நமக்கு திருவாசகத்திலையும் சரி மற்ற ஒரு இலக்கிய நூல்களையும் இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கொண்டு இவனுக்கு ஆட்படுபவர் யாரோ என்றெல்லாம் அந்த திருவாசகத்துல காணார் புலித்தோல் உடை தலை ஊன் காடுபதி ஆனால் அவனுக்கு இங்கு ஆட்படுவார் ஆரேடி என்றெல்லாம் அந்த திருச்சாளல்ல ஒவ்வொன்னா கேட்கிறாங்க மணிவாசக பெருமான். அது இங்கே கேட்கிறார் இவர். சடையோ முடியோ சடை, அரவு அணி, அரவுகள் தான் அணிகலன் இவருக்கு. தலை கலன் வனம் இடம், காடே இடமாக கொண்டவன். உடை உரி அந்த புலித்தோலினை உரித்து போர்த்தி கொண்டவன் ஆடையாக. கழுதினம் உணவது பழி எனும், அந்த பிச்சைக்கு இடப்படுகின்ற உணவு, அதுதான் இவருக்கு உணவு. அடைவினர் கலை செய்யின் அடிகளை அவனியின் இடையிறை என வழிபடுபவர் எவரே. இப்படி இருந்தால் சிவபெருமானுக்கு வழியாக அடியார் என்று சொல்லிக்கொண்டு அவருக்கு வழிபடுபவர்கள் யாராக இருக்க முடியும் என்று ஒரு கேள்வியை இங்கே நமக்கு வைக்கின்றார் இந்த திருப்பாடலிலே. அடுத்து 89வது பாடல்ல அதை சொல்றாரு பாருங்க. எவன் உலகு உயிர்தோறும் இசை உரம் அறிவினன், எவன் அவரவர் தமை வினை வழி இருவினன்,
எவனெவனை உடையவன் இணையறு பரசிவன் எவன் அவன் உயர் கலை கலை செயல் வரும் இறையே. அந்த பாடல்ல கேள்வியை எடுத்துக்கொண்டு இந்த பாடல்ல அதுக்குரிய பதிலையும் சேர்த்து வைக்கிறார். ஆக இந்த அவன் எப்படி இருந்தா என்ன, அவன் எப்படி இருந்தாலும் அவன் நம்முடைய உயிர்களுக்காகவே அப்படி கோலம் கொள்கின்றானே. பிச்சைக்கு போவது அவனுக்கு விருப்பம் இல்லை. ஆனா நம்முடைய ஆணவம் கண்மம் மாயையை அவன் அப்படி வாங்கவில்லை என்று சொன்னால் ஒருபோதும் நம்மை விட்டு அந்த வினைகள் நீங்க. அதற்காக அவன் இல்லந்தோறும் பிச்சை ஏற்றுக்கொண்டு வருகின்றானே. இதெல்லாம் அவனுக்கு இல்ல, நமக்கு. அப்படி பார்க்கின்ற பொழுது அதான் சொல்றாரு பாருங்க, உலகம்தோறும் உயிர்கள் தோறும் இசைந்து கலந்தவன் எவன். அப்படி அவன் அந்த முந்தின பாட்டுல சொல்லப்பட்டது போல இருந்தாலும் அது ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு இப்ப இந்த கேள்வியை எடுத்து பார்த்தோமே, ஆனா இது வேற ஒரு வகையாக ஒரு கேள்வி. இந்த உலகங்கள் உலக உயிர்கள் தோறும் எவன் அவன், யாரால இருக்க முடியும்? யார் இந்த உலகத்தை இயக்குகின்றான்? யார் இந்த உயிர்களை செயல்பட வைக்கின்றான்? உயிர்கள் தோறும் கலந்து இருந்து இயக்குகின்றவன், இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை இயக்குகின்றவன் யாரு? அவரவரை. அதோட மட்டுமல்ல, இயக்குவது அங்க படைத்தல் காத்தல் அழித்தல் என்பதற்கெல்லாம் காரண கடவுளர்கள் இருந்தாலும் அவர்களையும் இயக்குபவனாக தலைவனாக இருக்கின்றாரே சுவாமி. அடுத்து சொல்றாரு பாருங்க, அவரவரை அவரவர் வினை வழி இருத்தியவன் எவன். இது ஒரு கருத்துதான். பெருமான் தான் முழுமுதற் கடவுள் என்பதற்கு ஒரு பெரிய கருத்து. என்ன அப்படின்னா, அவரவர் வினை வழி அவரவரை நிறுத்தியவன் எவன். அவரவர் வினைவழிதான் அவரவர் உடைய அவரவர் வினைவழி அவரவர் இந்த அனுபவம் இல்லையா, எல்லாமே அவங்க செய்த அந்தந்த ஆன்மாக்கள் செய்த வினைகள், அந்தந்த ஆன்மாக்கள் செய்த கண்மம், இதுதான் அவரவரை சென்று சேர்ந்து அனுபவிக்கவும் செய்கின்றது. ஆக இப்படியெல்லாம் கூட்டியவன் யாரு? வினை ஜடம். இந்த உயிர்களோ சுதந்திர அறிவு இல்லாதது. எனவே இதுவும் தன்னால் தான் செய்த வினைகளை எடுத்துக்கொள்ள முடியாது. வினைகளோ செய்தவனை சென்று சேர முடியாது. இப்படி இருக்க இரண்டையும் கூட்டுவிப்பவன் யார் அப்படின்னு கேட்கிறார். அவரவரை அவரவர் வினை வழியே இருத்தியவன் எவன். ஆனா ஒரு சீராக அவரவர் செய்த வினைக்கு அவரவர் பலன்களை கண்மங்களுக்கு ஏற்றாற் போல பாவ புண்ணியங்கள் அந்த இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறார்களே, இதெல்லாம் எப்படி நடக்கின்றது? இதுக்கு யாரு இருந்து செய்றா? என்னை ஆளாக உடையவன் எவன்? என்னையும் ஒரு பொருட்டாக ஆளாக கொண்டவன் எவன்? நம்மை எல்லாம் ஆட்கொள்ளக்கூடியவன் எவன்? இந்த கேள்விகள் எப்படி இருக்கு பாருங்க. ரொம்ப அழகான அமைத்து இணையற்ற பரமசிவன் எவன்? அப்போ இதையெல்லாம் செய்யக்கூடிய வல்லமை உடையவன் நம பெருமான் என்பதை அவன் எவன்? அவன் யாரு அப்படின்னா, அவன் உயர் கலை செயல் வரும் இறையே. கலைசை என்கின்ற திருப்பதியில சிவகாமி அம்மையோடு எழுந்தருளி இருக்கக்கூடிய சிதம்பரேஸ்வர சுவாமி தான் இத்தனையும் செய்கின்றார் என்று இந்த பாடலை நமக்கு ரொம்ப அழகா காட்டுகின்றார். 90வது பாடல். இரவோடு பிறவியின் எழிலரும் எளியவன் நிறை சுக வடிவினில் நிலை பெற அருளினன் அறிவோடு வழிபடும் அடியவர் குழுமிய செறிவுறு கலை செயல் வரு பர சிவனே. இரவோடு பிறவியின் எளிதரும் எளியவனை, அப்படிப்பட்ட பெருமானை. எப்படிப்பட்ட பெருமானை? இப்படி அடியவர்களினுடைய உள்ளத்தில் புகக்கூடிய எளியவனை, எளிய பெருமானை, அடியவர்களுக்காக இறங்கி வந்து அருளக்கூடிய அந்த எளிமை மிக்க பிரானை, இறப்பிலும் பிறப்பிலும் விழுந்து வந்த எளியனை நிறைவான ஆனந்த வடிவினில் நிலை பெற்றிருக்க அருளினான். அவன் எப்படி அருளுகின்றான் அடியவர்களுக்கு அப்படின்னு சொன்னா, இது நாம ஏற்கனவே நம்ம சைவ சித்தாந்தத்துல உயிர்களுக்கு அவன் அருளும் முறைமை என்று ஒரு பட்டியல் போட்டு அழகா நமக்கு காட்டுறாங்க. விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர் என்ற 3 உயிர் வர்க்கத்தினர்களுக்கு, விஞ்ஞானகலர்களுக்கு இறைவன் அவர்களுடைய அறிவுக்கு அறிவாகவே இருந்து ஞானத்தை உணர்த்துகின்றார்.
பிரளயாகலருக்கு உணர்த்துவதோடு மட்டுமல்லாமல் தம்முடைய சுயரூபமாக மழுவோடு நீலகண்டம் நெற்றி கண்ணோடு அந்த சடை முடியோடு நேரில் வந்து அவன் அருள் செய்கின்றார். சகலர்களாகிய நமக்கு கட்டுநிலையில் உள்ள ஆன்மாக்களுக்கு சகலர்களுக்கு அவன் குரு வடிவாக மானுட சட்டை தாங்கி வந்து அருளி உபதேசமும் செய்து அந்த உபதேசத்தை நமக்கு உணர்த்தவும் செய்கின்றான். நூலும் உபதேசமும் குரு வடிவும் ஆக மூன்றாக நமக்கு அருள்கின்றார் என்றெல்லாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட இறைவன் அவனை ஞானத்தால் வழிபாடு செய்யக்கூடிய அன்பர்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த கலைசை என்கின்ற திருத்தலத்தில் என்னையும் எளியேனையும் ஒன்றும் போதா நாயேனாக இருக்கக்கூடிய அடியேனையும் பொருட்டாக கருதி வந்து அருள் செய்தானே, அருளினன் அவன் அந்த சிவபெருமானே, பரசிவனே மேலான பழம்பொருளாக பசுக்களுக்கும் பாசங்களாக இருக்கக்கூடிய இந்த உலகங்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய பரசிவனே எனக்கு இந்த அருளை அருளினான் என்று இதுல நமக்கு நிலை பெற்று இருக்க, அவருடைய அந்த திருவடியில் நிலை பெற்று இருப்பதற்கு எனக்கு அருளினார் என்று இதுல 90வது பாடல்ல அத கேள்விகளை கேட்டு அதுக்கப்புறம் அடியேனுக்கும் அவன் அருள் செய்த தன்மையை அவன் அதுல அந்த முனிவர் பெருமான் இந்த பாடல்ல நமக்கு அதை நிறைவு செய்கின்றார். அடுத்ததாக இதுவரைக்கும் 4 வரிகளாக இருக்கக்கூடியது. இது அடுத்து என்சி 91வது பாடல். சிவந்த மேனியாய் போற்றி. அப்போ இந்த 90 பாடல்கள் வரைக்கும் அவருடைய பராக்கிரமம், அவருடைய கருணை, அவருடைய ஆற்றல், அவரை வழிபாடு செய்வதனால் கிடைக்கக்கூடிய பயன் அத்தனையும் சொல்லி நிறைவு பகுதியில அப்படிப்பட்ட பெருமானை போற்றி செய்து வாழ்வோம் என்ற வகையில போற்றியாக சொல்லக்கூடிய பாடல்களாக அமைத்திருக்கின்றார். 91வது பாடல். சிவந்த மேனியாய் போற்றி நாயினேன் செய்திடும் பெரும் பிழை பொறுத்து சிவம் தரும் பெரும் கருணை போற்றி கற்சிலை வளைத்து முப்புறங்கள் நீர் எழ சிவந்த வழியாய் போற்றி காலனை சிதைத்து உருட்டி அன்று ஓலம் என்று அஞ்சி அந்த பாலனை காத்து அழித்திடும் செல்வ போற்றி தென்கலைசை என்ற திருத்தலத்தில் எழுந்திருக்கக்கூடிய பெருமானே, சிவந்த மேனியாய் போற்றி. எம்பெருமான் சிவந்த மேனி. எம்பெருமான் எப்படிப்பட்ட மேனி? சிவந்த மேனி, பொன்னார் மேனி, பிரகாசம், ஒளி பிரகாசம், சுயம் பிரகாசம், அப்படியே சூரியனுடைய ஒளியின் போல பிரகாசிக்க கூடியவன் அவனை இன்றைக்கு இது நாம சைவர்களாகிய நாமாவது புரிந்து கொள்ள வேண்டும். சிவபெருமான் ஒருபோதும் நீலவண்ணன் அல்ல. அவன் சிவந்த மேனியன், பொன்னார் மேனியன். இதத்தான் அத்தனை பேரும் பாடியிருக்கிறான் இல்லையா? சிவந்த மேனியன், பால் போல் வெந்நீரும் பவளம் போல் திருவுடம்பும் எல்லாம் பாடியிருக்காங்க. ஆனால் சிவந்த மேனியன் போற்றி. சிவந்த மேனியுடைய பெருமானை போற்றி. நாயினேன் செய்திடும் பெரும் பிழை பொறுத்து வான் சிவம் தரும் பெரும் கருணை போற்றி. என்னுடைய பிழைகளை எல்லாம் பொறுத்து எனக்கு அந்த வானுலகத்திறவர்கள் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையும் அந்த மேலான சிவத்தன்மையும் சிவமாம் தன்மையையும் கொடுத்து அருளக்கூடிய பெருமானை உன் திருவடி, உன்னுடைய கருணை பெரும் கருணை, எல்லா உயிர்களும் தம்மை போல ஆக வேண்டும் என்று நினைக்கின்ற கருணை, பெரும் கருணை, சிவமாம் தன்மை. அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம், ஆன்ம லாபம், சிவபோகம். அதுதான் ஆன்ம லாபம். எனவே அப்படிப்பட்ட கருணைக்கு, அந்த கருணையை, அப்படிப்பட்ட போகத்தை, பயனை வழங்கக்கூடிய இறைவனே, உன்னுடைய கருணை எப்பேற்பட்டது? அந்த கருணை போற்றி. கற்சிலை வளைத்து முப்புறங்கள் நீரல சிவந்த வாளியாய் போற்றி. அந்த மேருமலையை வில்லாக வளைத்து முப்புறத்தை எரி செய்த பெருமானை உன்னுடைய வீரம் போற்றி. காலனை சிதைத்து உருட்டி அன்று ஓலம் என்ன அஞ்சி வந்த பாலனை, ஓலம் என்று வந்த பெருமான், அந்த 5 எழுத்தை ஓதிக்கொண்டு வந்த மார்க்கண்டேயருக்கு அவருக்காக காலனை எட்டி உதைத்த உம்முடைய வீரம் போற்றி. பாலனை காத்து அழித்திடும் செல்வ போற்றி. காலனை அழித்து இவருடைய
அன்பினை வளர்க்கக்கூடிய செல்வமே போற்றி, உன்னுடைய திருவடி போற்றி போற்றி என்று இந்த பாடலை வைக்கின்றார். 92வது பாடல். ஆனனார் மனச்செருக்கு மாறிட மறுவில் கண்ணனை ஏவல் கொண்டு பின் நானுறாதவர்க்கு உனது கோயிலின் நடன காலையில் குடமுழக்கிட கோணமால் வரம் கொடுத்து அளித்திடும் குலக போற்றி, தென் கலைசை மேவிவாள் நீனிலா பிறச்சடில மாமுடி நிமல போற்றி, மற்ற எங்கள் மன்னனே போற்றி. அந்த இதுல முப்புறம் எரித்தவர்களை ஒருவரை எதிரே இருக்கக்கூடிய நந்தியாகவும் நந்தியம்பெருமானாகவும், இருவரை குடமுழா வாசித்தருளும் ஒருவரை நந்தியாக்கவும், இருவரை வாயில் காவலராக இருக்கக்கூடிய அந்த வாஸ்து பிரம்மா என்று சொல்லக்கூடிய அந்த வாயில் காவலர்கள். இந்த செய்தி, இந்த முப்புறத்தை எரித்தார் என்று சொன்னால் அந்த முப்புறத்தை கோட்டையாக கட்டிக்கொண்ட அந்த மூவர் அவர்களை அவர்களுக்கு வாழ்வளித்த திறம். இது நமக்கு ஞான சுவாமிகள் இந்த இடத்துல காட்டுறார். இது ஒரு பிரமாணம் நமக்கு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு பதிகத்துல காட்டுறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தேவாரத்துலதான் இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. வேற எந்த திருமுறையிலையும் வேற மூவர் முதலிகளினுடைய வாக்குல வேற எதுலயும் இருக்காது. இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய ஒரு பதிகத்துலதான் இந்த ஒரு பாட்டு. அதுல நிறைய வரலாற்று செய்திகள். அந்த திருச்சி காவேரியில முத்துமாலை மன்னனுடைய முத்துமாலை விழுந்து அது அந்த குடன் திருமஞ்சன குடத்துல சென்று அம்மையை சேர்கின்றது. அந்த வரலாறு எல்லாம் நாம சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய தேவாரத்துல பார்க்கிறோம். அதை இங்க நமக்கு முனிவர் பெருமான் காட்டுகின்றார். வானாசுரனது செருக்கு மாறிட குற்றமற்ற கண்ணனை ஏவல் கொண்டு அசுரனோடு போர் புரிய செய்து அந்த போரில் தோற்று போன வானாசுரன் வேண்டி இறைஞ்சவும் அவனை இகழ்ந்து ஒதுக்காமல் அவனுக்கு உனது கோவிலில் நடனமிடும் வேளையில் குடமுழா இசைப்பதற்கு பெரிய வரத்தினை கொடுத்து அருளிய உலகனே போற்றி. இந்த வானாசுரனுடைய இந்த செயல் இது நமக்கு சோமேஸ்வர் முதுமொழி வெண்பாவிலையும் ஒரு இடத்துல முனிவர் பெருமான் அதை காட்டுறார். இனிய கலைசையின் விரும்பி வாழும் நீண்ட ஒளி வீசும் பிறை அணிந்த சடையாகிய மாமுடி கொண்ட நின்மலனே போற்றி, எங்கள் மன்னனே போற்றி. இது போன்ற இந்த செயல்கள், சலந்தரனை வதைத்தது, இந்த கண்டியூர் அட்ட வீரட்டம் செய்த பெருமான் இவருடைய செயல்கள், மன்மதனை எரித்தது, ராவணனுக்கு அவனுடைய ஆணவத்தை அடக்கி வாழ்நாளும் வாழும் கொடுத்த தன்மை, இதெல்லாம் பல இடங்கள்ல பிரமாணமாக நமக்கு அருளாளர்கள் காட்டி சென்று இருக்கின்றார்கள். அதுபோல இங்கேயும் வானாசுரனுடைய அந்த செயலையும் இங்கே சொல்லி அவனுக்கு அருள் செய்த தன்மையையும் இங்க நமக்கு சொல்றார். இது காஞ்சி புராணத்துல வானேச படலத்திலும் உபதேச காண்டத்திலும் விரிவாக சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய கருத்து. முனிவர் பெருமான் இங்க நமக்கு அதை லேசா காட்டுறார். அடுத்து 93வது பாடல். எங்கு நோக்கினும் அங்கெல்லாம் எனக்கு இருண்ட கண்டமும் 4 தோள்களும் கங்கை வேணியும் முக்கண்ணும் சிவகாமி பாகமும் கமலபாதமும் செங்கை மான் மழு படையும் நேற்று ஒளி சிறந்த மார்வமும் காண எய்தி நின்று அங்க நச்சம் தீர்த்து அருள் சுரந்திடும் கலை செய்வான நின் அடிகள் போற்றியே. ஆக அற்புதம் இல்லையா? ரொம்ப அழகா அந்த பாடலை அமைச்சிருக்கிறார். இது காரைக்காலம்மையாருடைய அற்புத திருவந்தாதியில பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த கண்ட மேகத்தை கருமேகம் அவருடைய கண்டத்தை போல இருக்கின்றது. அங்க செவ்வானம் அவருக்கு விரிந்த சடை போல இருக்கின்றது. வானத்தில் இருக்கக்கூடிய அந்த மாலை நேர வெயிலானது அவருடைய மேனியை போல இருக்கின்றது என்றெல்லாம் பலவாறு காட்டுவார். அம்மையை காட்டுவாங்க. அது இங்க நமக்கு ரொம்ப அழகா இந்த பாடல்ல நமக்கு எங்கு நோக்கினும் அங்கெல்லாம் எனக்கு இருண்ட கண்டமும் 4 தோள்களும் கங்கை வேணியும் முக்கண்ணும் சிவகாமி பாகமும் கமலபாதமும் செங்கை மான் மழு படையும் நீற்று ஒளி சிறந்த மார்பமும் காண எய்தி நின்று அங்கன் அச்சம் தீர்த்து அருள் சுரந்திடும் கலை செய்வானனின் அடிகள் போற்றியே. எனக்கு எதிரே எப்படி நீ சுவாமி, நீ எப்படியெல்லாம் எனக்கு இருக்கணும் அப்படின்னா, எங்க பார்த்தாலும் அங்கெல்லாம் எனக்கு நீலகண்டத்தை தவிர வேற எதுவும் தெரியக்கூடாது சுவாமி. 4 உன்னுடைய தோள்கள், கங்கை தாங்கும் திருச்சடை, முக்கண்,
சிவகாமி அம்மை விளங்கும் பாகம் தாமரை சேவடி, அந்த சிவந்த கைகளில் மான் மழு படை, திருநீற்று ஒளி சிறந்து விளங்குகின்ற இந்த திருமேனி எப்போதும் எங்கும் எவ்விடத்தும் எக்கணமும் அடியேன் காண நீ அருள் புரிவாயாக பெருமானே. எதிரே எழுந்தருளி நின்று அந்த இடத்தை நின்று அச்சத்தை தவிர்த்து அருள் சுரந்திடும் கலசை. அதாவது இங்கதான் சகலர்களுக்கு அவன் பிரளயாகலர்கள் போல மான் மழுவோடு 4 தோளோடு நெற்றி கண்ணோடு வந்தா அவர்கள் அதனை அது வாங்கிக் கொள்வது கடினம், அந்த பக்குவத்தில் இருக்க மாட்டான். அதனால முனிவர் பெருமான் நம்பொருட்டு இதை கேட்கிறார், சுவாமி நாங்க எப்படினாலும் இந்த இதெல்லாம் எதிரே நீ காட்டினாலும், அப்படி எதிராக இத்தனையும் நீ காட்டினாலும் அதை அச்சம் தவிர்த்து பயம் இல்லாமல் பெருமானே அப்படின்னு அம்மை பார்ப்பது போல நாம பார்க்க வேண்டும். அதை சொல்ற திருவடிகள் அந்த அருளை நீ எனக்கு தருவாயாக. எப்படியெல்லாம் முனிவர் பெருமான் கேட்கிறார் பாருங்க. வாணனே நின் திருவடிகள் போற்றி போற்றி, கங்குள் பகல் எம்கண் மற்றொன்றும் காணற்க, இங்கு இப்பரிசே எமக்கொன்றும் நல்குதியே, எங்களில் எஞ்ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். நிவாசகர் சொல்றது போல இந்த பரிசை எனக்கு அழிச்சிட்டேன்னா சூரியன் எங்க உரிச்சா என்ன மறைஞ்சா என்ன, அப்படிப்பட்ட அருளை நம்பொருட்டு அவர் வேண்டி கேட்கின்றாரே. நமக்கு சிவப்பிரகாசம் 96 பாடல்ல கண்டதோர் பொருளை அந்த கருத்தினால் காணில்தானே அண்ட நாயகனார் மேனி ஆனதேல் ஐயம் என்றேன். ஐயம் என்று பார்க்கக்கூடிய அந்த பக்குவத்தை தகுதியினை அருள்வாயாக என்று இந்த நமக்கு ஞானத்தில் ஞானம், ஞானத்தில் யோகம், சிவயோகம், சிவபோகம். அந்த சிவபோகம் யோகமாக சிவபோகம் விளைகின்றது. அதை அனுபவிப்பதற்குரிய ஞானம், அதுதான் இங்க பெருமான் கேட்கிறார். அடுத்து 94வது பாடல். போற்றி போற்றி என்று அமரர் மாதவர் புவியுள்ளோர் திரண்டு இசை முழக்கிட, நீற்றொளி சிவனேசர் வாழ்த்த, இன்னியங்கள் ஆர்ப்பழ தெரிவை மாறி இளம் காற்றின் ஒல்கு பூங்கொடியின் ஆடிட, கலைசை வீதியில் கௌரியோடு நீ ஏற்றின் மேல் வரும் சேவை தந்தன, ஆண்டு கொண்டவா போற்றி எந்தையே போற்றி எந்தையே, இன்னிசை வீணையர் ஒருவாள் என்று சொன்னது போல இங்க இந்த சிவனேசர்கள் ஒரு பக்கம், இனிய வாத்தியங்கள் ஒரு பக்கம், மங்கையர்கள் ஒரு பக்கம், இளம் காற்றில் தளிர்ந்து பூங்கொடி போல அசைந்து ஆடக்கூடிய அந்த பெண்கள், இளம் பெண்கள் ஒரு பக்கம், திருக்கலைசை வீதியில உமை அம்மையோடு கௌரியோடு நீ அந்த ரிஷப வாகனத்துல விடை வாகனத்தில் ஏறி வருகின்ற அந்த காட்சியினை வழிபாடு செய்கின்ற தன்மை, வழிபடும் பேற்றினை அப்படி வழிபடுகின்ற தன்மையை அடியேனுக்கு அருள்வாயாக, எந்தையே தந்தையாக இருக்கக்கூடிய பெருமானே என்று என்னை ஆண்டு கொண்டு அருள் போற்றி. இப்படியெல்லாம் அந்த திருவீதி உலாவினை காட்டுகின்ற சொல் ஓவியமாக இந்த பாடல் நமக்கு அமைகின்றது. அடுத்தது 96வது பாடல். எந்தை நீலமக் கண்ணனை நீ எமக்கு இறைவன், நீ எமை ஆண்ட நாயகன், நீ சிந்தை, நீ செய்யும் செயலும், நீ பெரும் செல்வம், நீ தொழும் தெய்வம், நீ கற்கும் விந்தை, நீ எய்ப்பில் வைப்பு, நீ நசை வெறுப்பு, நீ எல்லாம் வேறு கண்டிலேன், கந்தவார் பொழில் கலை செய்வாள் சிவகாமி பாக, நின் கருணை போற்றியே. அதாவது இந்த அப்பர் சுவாமி போற்றி திருத்தாண்டகம் பாடி அருளி இருப்பது போல இந்த 10 பாடல்களும் நமக்கு எம்பெருமானுடைய திருமுன்பாக பாடக்கூடிய பாடல்களாக அமைந்திருப்பது வெகு சிறப்பு. 10 பாடல்களை 100 பாடல்களை படிக்கிறோமோ இல்லையோ, இந்த 10 பாடல்களையாவது நாம பெருமானுடைய திருமேனி முன்னாடி பாடினோமே ஆனால் உள்ளபடிக்கு ஞானத்தில் ஞானம் அடைந்து அவன் காட்டுகின்ற காட்சி நமக்கு ஐயமின்றி விளங்கும், ஐயமின்றி விளங்கும். அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன். எல்லாம் நீதான் பெருமானே, எல்லா உலகமும் ஆனாய் நீயே, கம்பம் மேவி இருந்தாயே என்ற அந்த அப்பர் சுவாமியினுடைய தாண்டகத்துல சொன்னது போல இங்க எந்தை நீ எமக்கு அன்னை, நீ எனக்கு அம்மையும் அப்பனுமாக இருக்கக்கூடிய பெருமானே, எமக்கு இறைவனும் நீ, என்னை ஆண்ட நாயகனும் நீ, சிந்தை நீ, செயலும் நீ, நீயே பெரும் செல்வமும் நீயே, தொழும் தெய்வமும் நீயே, கற்கும் விந்தை நீயே. அடுத்து வைக்கிறார் பாருங்க,
எய்ப்பில் வைப்பு நீ, எய்ப்பில் வைப்பு, வைப்பு நிதியாக இருக்கக்கூடியவனும் நீதான். நசை வெறுப்பு நீயலால் வேறு கண்டிலோம், இன்ப துன்பம் ஆனாய் நீயே. இல்லையா, இல்லானே உள்ளானே என்றெல்லாம் படிக்கிறோம் இல்லையா. கந்தவார் பொழில் கலை செய்வாள் சிவகாமி பாகனின் கருணை போற்றி போற்றியே. 96வது பாடல். கருணையாளனே போற்றி தென்பெரும் கலைசெயாளனே போற்றி, நின்னலால் உரிமை வேறிலேன் போற்றி, பாசநோய் ஒழியுமாறு செய் போற்றி, ஆட்கொள குருவும் ஆயினாய் போற்றி. அங்க விட்டதை இங்கேயும் சொல்றாரு பாருங்க. அங்க குருவை விட்டதை இந்த பாடல்ல அதை சேர்த்து சொல்லுகின்றார். கருணையாளனே போற்றி தென்பெரும் கலைசையில் இருக்கக்கூடிய பெருமானே போற்றி, நின்னலால் உரிமை வேறு இல்லேன், உன்னை விட உரிமை எனக்கு வேறு இல்லை, நீயே என்னுடைய தலைமை, நான் உனக்கு அடிமை என்ற தரத்துல சொல்லப்படுவது. உரிமை வேறிலேன் போற்றி, பாசநோய் ஒழியுமாறு செய் போற்றி, கொள்ள குருவும் ஆயினாய் போற்றி, வீட்டினை கூட வேண்டினேன் போற்றி, ஞாலமேல் பருவராது அருள் போற்றி, உடல் பாரம் ஆற்றிலேன் போற்றி ஐயனே. ஆக பெருமானே, உலகத்தில் இந்த துன்பத்தை நான் அடைந்து கொண்டு இருக்கின்றேனே, அந்த துன்பம் நீங்கும்படியாக இந்த உடல் சுமையினை சுமந்து கொண்டு அந்த துன்பத்தை பொறாது இருக்கின்றேனே, என்னுடைய சுமையை இறக்கி வைக்கும்படியாக, இந்த துன்பத்தை விட்டு நீங்கும்படியாக, என்னுடைய பாசங்களை எல்லாம் களையும்படியாக நீயே வந்து ஆட்கொண்டு அருள் போற்றி என்று இதுல சொல்றார். பருவராதுன்னா துன்பராது, துன்பராமல் இருக்கும்படியாக ஆட்கொண்டு அருள்வாயாக என்று அதை சொல்றார். அடுத்து 97. ஐயனே அடி போற்றி, பேர் அருளாளனே அடி போற்றி, அன்பர்பால் மெய்யனே போற்றி, தில்லைவாழ் வித்தகா போற்றி அடி போற்றி, பொய்யர்தம் பொய்யனே போற்றி, பொய்யனே அடி போற்றி, ஈரிலா புராணனே அடி போற்றி. இங்க போற்றி போற்றின்னு பாடியவர் இந்த 97வது பாடல்ல எம்பெருமானுடைய திருவடியை சிறப்பிக்கும் வகையில ஐயனே அடி போற்றி, பேரருளாளனே அடி போற்றி, அன்பர்பால் மெய்யனே அடி போற்றி, தில்லைவாழ் வித்தகா அடி போற்றி, பொய்யர்வாழ் பொய்யனே அடி போற்றி, ஈரிலா புராணனே அடி போற்றி, மான் மழு கையனே அடி போற்றி, தென் பெரும் கலைசையாய் அடி போற்றி போற்றியே. திருவடிக்கு போற்றியாக அதை சொல்றார். அடுத்து போற்றி 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 போற்றி, பேரின்ப ஞானமா புணரியாய் நிறைந்தது எங்கும் ஆயினாய் போற்றி, போற்றியோர் மறுவிழா பெரும் புகழ் படைத்த ஆனந்த வெள்ளமே போற்றி போற்றி, மெய் அன்பர் சிந்தையில் பொங்கி ஊறு தீம் சுவை கருமனே போற்றி போற்றி, தென் கலைசை வைப்பனே பொறுக்கிலேன் இனி மாய வாழ்க்கையே. பெருமானே, இந்த மாய வாழ்க்கையை இனி சிறிதும் பொறுக்கிறேன். ஆக இந்த கலைசை என்கின்ற திருத்தலத்திலே எம்பெருமானுடைய அந்த அவர் அளிக்கக்கூடிய ஆனந்தத்தை, அந்த அருளை பெற்ற நிலையில் அல்லவா முனிவர் பெருமான் பாடியிருக்கின்றார் என்பது நமக்கு விளங்குகின்றது இந்த பாடல்கள் மூலமாக, இல்லையா. போற்றி மறுவிலா பெரும் புகழ் படைத்த ஆனந்த வெள்ளமே போற்றி, மெய்யன்பர் சிந்தையில் பொங்கி ஊறும் தீம் சுவை கரும்பனே போற்றி என்று இதுல வைக்கிறார். 99வது பாடல். மாயனை கணையாக ஏவினை, மாயனை விடையாக ஊர்ந்தனை, மாயனை திருமனைவியாக்கி முன் மணந்து சாத்தனை தந்த எரித்தனை தந்து அளித்தனை, மாயனுக்கு ஒரு பாகம் ஈந்தனை, மாயன் உள்ளமே கோயில் கொண்டனை, மாயன் நேத்திரம் மலர்ந்த தாளினாய் வரத போற்றி, தென் கலைசை ஈசனே போற்றி. அந்த திருமாலுக்கு செய்த செயல்களை எல்லாம் சொல்லி பெருமானே போற்றி, உன் திருவடி போற்றி என்று சொல்லுகின்றார். கலைசை 10 அந்தாதியில நிறைவு பாடல் 100வது பாடல். ஈசனே திரு கலைசை மேவிவாள் இறைவனே, சிவகாமி நாயகி நேசனே, அருட்சிதம்பரேசனே, நித்தம் நெக்கு நெக்கு உருகி ஏத்துவோர் பாசவேரற பறிக்கும் நின் இரு பாத பங்கயம் போற்றி, பொய்யெல்லாம் வீசி மேலை வீட்டு இன்பம் நல்குவாய், மெல்ல மெல்ல வந்து என்னை திருத்தியே. மெல்ல மெல்ல வந்து என்னை திருத்தி, இப்படியெல்லாம் பாச வேரினை முற்றிலுமாக அரித்து நாள்தோறும் நெகிழ்ந்து நெகிழ்ந்து இங்கு பாடக்கூடிய புகழ்வோரது அடியார்களினுடைய பாசங்களை எல்லாம் நீக்கி அவர்களுக்கு அம்மையோடு, சிவகாமி அம்மையோடு சிதம்பரேசனாக அவர்களுடைய உள்ளத்தில் எழுந்தள்ளி இருக்கக்கூடிய பெருமானே என்று அந்த திரு கலைசை மேவிவாள் இறைவனே, சிவகாமி நாயகி நேசனே, அருட்சிதம்பரேசனே, நித்தம் நெக்கு நெக்கி உருகி
ஏத்துவோர் பாச வேர் அற பறிக்கும் நின் இரு பாத பங்கயம் போற்றி. பொய்யெல்லாம் வீசி மேலை வீட்டின்பம் நல்குவாய் போற்றி. பாச வேர்களை எல்லாம் வேரோடு அறுத்து மேலை வீட்டின்பமும் நல்குவாய். மெல்ல மெல்ல வந்து என்னை திருத்தியே. அந்த அடித்து அடித்து அக்காரமும் தீற்றியே அப்படிங்கிற மாதிரி மெல்ல மெல்ல வந்து என்னை திருத்தி என்னுடைய பாசங்களை எல்லாம் வேறறுத்து சிவகாமி அம்மையோடு இருக்கக்கூடிய சிதம்பரேச பெருமான் திருவடிகளை மனதில் நினைந்து அந்த பாடல்களை நமக்கு 100 பாடல்களை நிறைவு செய்கின்றார். திருத்தியே என்று நிறைவு செய்கின்றார். திரு என்று திருமால் பிரம்மன் என்று தொடங்கிய முனிவர் பெருமான். அற்புதமான இந்த நூல் கலைசை 10 அந்தாதி. நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனம் சிவஞான நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகளினுடைய பல நூல்களை வெளியிட்டு அருள்கின்றார்கள். நம்முடைய சிவஞான சுவாமிகள் அடிப்பொடி என்று போற்றக்கூடிய ஆதீன புலவர் சிவ திரு குஞ்சிதபாதம் ஐயா அவர்கள் உரையோடு இன்றைக்கும் இந்த நூல்கள் நமக்கு ரொம்ப எளிமையாக கிடைக்கின்றது. ஆதீனத்துல பல நூல்களுக்கு உரையும் அது எளிமையாக மாணவர்களுக்கு கிடைக்கும்படியாக அவர்கள் அந்த சைவ பணியினை சிறமேற்கொண்டு செய்து வருகின்றார்கள். இப்படிப்பட்ட நூல்களை எல்லாம் நாம் கற்று இந்த பாச வேரோடு அறுத்து வீட்டின்பத்தை பெறுவோமாக என்று சொல்லி எம்பெருமான் அருளக்கூடிய அந்த அருளினை பெறுவதற்குரிய பக்குவத்தை நாம் அடைவோம். இப்படிப்பட்ட இந்த ஞான சிந்தனையை இதற்கு சிந்திப்பதற்கு நமக்கு களம் அமைத்து கொடுத்த புனிதர் பேரவை அமைப்பு சார்பாக இருக்கக்கூடிய சான்றோர்கள் திரு கல்யாணராமன் ஐயா அவர்களோடு இணைந்து செயல்படக்கூடிய வீரர்களாக சைவ சிவனைய செல்வர்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்ம மீனாட்சி அம்மா ஒவ்வொரு முறையும் அதை பதிவு செய்து அந்த சிவப்பணியினை சிறமேற்கொண்டு செய்து வருகின்றார்கள். அவர்களுடைய திருவடிகளுக்கும் இதனை தொடர்ந்து செவிமடுத்து வருகின்ற சிவனைய செல்வர்களுடைய திருவடிக்கும் அடியனுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். எம்பெருமான் மாதவ சிவஞான சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். அடுத்து இன்னொரு நூலோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். திருச்சிற்றம்பலம்.